இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இரண்டாம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, ஏன்னா அனைவருக்கும் தான் சொல்லிருக்காங்க. வாகனம் என்பது முதல், ஏன்னா மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அனைவருக்கும் கோபி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் சிந்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வரை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. இப்ப கூட சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி, முதல் சட்டமன்ற உறுப்பினர், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்க நம்முடைய முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு, என்னகிட்டையும் கார் இருக்கு. ஆனா நம்முடைய அரசு கார், முதலமைச்சர் கொடுத்த கார்ல செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். என்னிடையும் 3-4 கார் இருக்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சண்முகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது மக்களிடம் இருந்து வந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நமது முதல்வர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய 3 அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. நான் உறுப்பினர் கல்லானை அவர்கள். உறுப்பினர் கல்லானை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாயுள்ளம் கொண்ட எங்கள் தலைவர் இன்று பால் விலை உயர்த்தியிருக்காங்க. அந்த உற்பத்தியாளர்களை விட முக்கியமா அதில் தாய்மார்கள் அதிகமாக அந்த பணியை செய்கிறாங்க. அந்த தாயுள்ளம் கொண்ட தலைவருக்கு முக்கியமாக நன்றி கூறுகிறேன். அதே போல மதுரை அரசு ராசாசி மருத்துவமனைக்கு புற்றுநோய் மையத்திற்கு கொடுத்ததற்கு எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்று வாகனம் என்பது அண்ணன் சொன்னது போல சொந்த வாகனங்கள் இல்லாத எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படி கடன் வாங்கி வாகனம் வைத்து இருந்தவர்கள் கூட தமிழக முதல்வர் தங்க தலைவர் தளபதி கொடுத்த வாகனத்தில் செல்வதில் உள்ள கெத்து எதிலையுமே கிடையாது. அவருக்கு எங்களது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உறுப்பினர் சபரி ஐங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதல்வருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலருக்கும் கூட்டணி கட்சி தலைவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர்,
காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து. இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும் மக்கள் பணி செய்கிற பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்களே, 227 பேர் இருக்கோம். எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசை தான். ஆனால் 3 மானிய கோரிக்கைகள் இருக்கிறது, மற்ற தீர்மானங்கள்லாம் வருகிறது. இதில் சொல்ல வேண்டும் என்று துடித்து கைகளை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் காலம் கருதி இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லை என்று எங்களும் இருக்கின்றார்கள். ஆக பலருடைய உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய முத்தான அந்த அறிவிப்புகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களே, மாண்பு அமைச்சர் பெருமக்களே மற்றும் அவையின் மாண்பு உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களின் மக்கள் பணியை மேலும் சிறப்பாகவும் தடையின்றியும் மேற்கொள்ளும் வகையில் அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என அறிவித்துள்ள தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றிட ஓயாது உழைக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற பேரவையின் தலைவர் என்ற முறையில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்பதற்கு முன்னரே கொடுப்பவன் தான் அரசன், கேட்ட உடனே கொடுப்பவன் மக்கள் தலைவன். அதற்கு இலக்கணமாக திகழும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நீங்கள் ஒரு வாகனத்தை வழங்கியிருக்கிறீர்கள் என்று மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை, மக்களை நோக்கி செல்லும் எங்கள் பயணத்திற்கு வேகம் வழங்கி இருக்கின்றீர் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் சட்டமன்றத்தில் மட்டும் இருப்பவர் அல்ல, தொகுதியின் கடைசி வீடு வரை செல்ல வேண்டியவர், கடைசி மனிதரின் குரலையும் கேட்க வேண்டியவர். வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் மக்களின் தேவைக்காக களத்தில் நிற்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த மக்கள் பணியை இன்னும் வேகமாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளும் வகையில் அரசியல் பாகுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களின் களப்பணியை வேகப்படுத்தவும் அரசு திட்டங்களை கடைக்கோடி மனிதருக்கும் கொண்டு சேர்க்கவும் இந்த அறிவிப்பு ஒரு பெரும் பாலமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இந்த வாகன வசதியை வழங்கியிருப்பது மக்களுக்காக களத்தில் நிற்கும் மக்கள் பிரதிநிதிகளின் கரங்களை இந்த அரசு எப்போதும் வலுப்படுத்தும் என்பதற்கான மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அரசின் ஒரு முக்கியமான அடையாளமாகும். மக்களின் நாடி துடிப்பை அறிந்த தலைவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வரலாற்றின் பக்கங்களில் முத்திரையாக மாறும். தலைவர் என்பவர் வழிகாட்டுபவர் மட்டுமல்ல, தன் படையினரை கம்பீரமாக வழிநடத்துபவர் என்ற வரிகளுக்கு ஏற்ப மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த ஆட்சியின் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது மக்களை அடைவது, மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவது. அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினரின் களப்பணிக்கு துணை நிற்கும் இந்த அறிவிப்பின் மூலம் மாண்பு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். அரசின் திட்டங்களை மக்களை தேடி செல்ல வேண்டும், மக்கள் பிரதிநிதிகள் மக்களை சந்திக்க தடை இருக்கக்கூடாது. இந்த எண்ணத்தோடு இன்று எங்களுக்கு வழங்கப்படும் இந்த வாகனம் நாளை ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு புதிய மக்கள் சந்திப்பை உருவாக்கட்டும், ஒரு புதிய குறையை வெளிக்கொண்டு வரட்டும், அதற்கு ஒரு புதிய தீர்வை உருவாக்கட்டும். மக்களுக்காக ஓடுவோம், மக்களுக்காக நிற்போம், மக்களின் நலனில் வெல்வோம் என்று கூறி பால் விலையை உயர்த்தியும் அதே போன்று மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை நோக்கி வீழ்நடை போட்டுக் கொண்டிருக்கிற அறிவிப்புகளுக்காகவும் மக்களின் தேவையை உடனுக்குடன் நிறைவேற்றும் மக்கள் நல அரசாகவும் சிறந்த நிர்வாக திறனுடன் இந்த மாநிலத்தை வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்புக்கு மீண்டும் ஒருமுறை இந்த மாமன்றத்தின் சார்பிலும் என் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு இந்த அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல இந்த அவையில் ஒரு தலைவனுடைய கண்ணியத்தை அல்லது தலைவனுடைய செயல்பாட்டை இந்த நாடே மெச்சிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பு
மிக முக்கியமான அறிவிப்பு, வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. இந்த அறிவிப்புகளில் நான் வியந்து பார்ப்பது, வடசென்னையில் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட ஒரு பன்னோக்கு மருத்துவமனை அமைத்திருப்பது என்பது மிகுந்த வரலாற்று சிறப்புமிக்கது, வரவேற்புக்குரியது. ஏனென்றால் வடசென்னையிலிருந்து வருகின்ற மக்கள் எத்தகைய மக்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் இங்கே வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை ஸ்டான்லியாக இருக்கட்டும், இல்லை வேறு பகுதிக்கு போவது என்பது எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று தெரியும். இன்றைக்கு வடசென்னை மக்களே குளிர்ந்து போகின்ற வகையில் அவர்கள் இந்த 5 லட்சம் அந்த காப்பீடு கூட எத்தனையோ முறை வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்ட்ட கூட சொல்லுவாங்க, இந்த 5 லட்சம் காப்பீடை வந்து கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்கள், அல்லது அந்த 5 லட்சத்துக்கு எங்களுக்கு காணலை, கொஞ்சம் நீங்கள் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். ஆனால் அதை உணர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 5 லட்சத்தை 25 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார். இது எப்படின்னா, ஔவையார் சொல்லுவாங்க, நோவா, அதாவது வந்து ஏவா மக்கள் மூவா மருந்து என்று சொல்வார்கள். ஏவா மக்கள்னா நீங்கள் மக்கள் வந்து ஏவாமலே கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மூப்பே இல்லை. ஔவையார் சொன்ன பாடு. அப்போ மக்களுடைய உணர்வு அறிந்து அல்லது மக்களுடைய மனதறிந்து இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது நல்லோருக்கும் பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல இன்றைக்கு எல்லோருக்குமே பெய்திருக்கு. இந்த அறிவிப்பு வந்து ஒருத்தருக்கு மட்டுமல்ல, ஒரு கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இதை அறிவித்திருக்கிறார்கள். பால் கொள்முதலாக இருக்கட்டும், அல்லது இந்த வடசென்னை அறிவிப்பாக இருக்கட்டும், கார் அறிவிப்பாக இருக்கட்டும். கூடுதலாக வந்து ரொம்ப முக்கியமாக நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து எங்களுடைய தொகுதி திண்டிவனம் தொகுதி விழுப்புரம் பகுதியில் புற்றுநோய் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் பல முறை வந்து இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் வந்து அதிகமாக புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க, அந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுற நோயாளிகளை குணமாக்கக்கூடிய இது குறித்து நிறைய நாங்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அறிந்து கேளுங்கள் தரப்படும் தான் சொல்கிறாங்க. ஆனால் கேட்காமலே தருகின்ற ஒரு முதல்வராக தான் நான் வந்து பார்க்குறேன். இதை யாரும் கேட்கல. வடசென்னைக்கு யாராவது கேட்டோமா? யாராவது கேட்டிருக்கோமானா இல்லை. ஆனால் புற்றுநோய் தொடர்பாக, புற்றுநோய் தடுப்பு மையம் தொடங்குவது தொடர்பாக, அது அறிவிப்பு தொடர்பாக யாராவது கேட்டிருக்கிறோமா? இல்லை. அப்போ ஒரு பைபிளில் சொன்ன வசனத்தை விட கேட்காமலே தரக்கூடிய ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அறிவிப்புகள் ஒன்டன் மூலமாக அறிவித்த அறிவிப்புகள் மகத்தானவை. இதை நான் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.